ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே தேவனை துதித்து பாடவும் ஆராதிக்கவும் தேவன் கிருபை தந்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம் வேதத்தில் காணப்படுகிற நம்முடைய முற்பிதாக்களுடைய சில வழக்கங்களையும் சில வழக்கமின்மையையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்திலே காணப்படுகிற சில வழக்கங்களையும் சில வழக்கமின்மையும் நாம் தியானிக்க போகிறோம். நிறைய வழக்கங்கள், அதாவது கஸ்டம்ஸ் சொல்றோம், கஸ்டம்ஸ் ஆர் ட்ரெடிஷன்ஸ் தான் சொல்றோம். அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை குறித்து தான் நம்ம தியானம் செய்ய போகிறோம். மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லலாம். மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் த அவர் ஃபோர்ஃபாதர்ஸ் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். வேதத்திலே அநேக மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இருக்கிறது. அதையெல்லாம் தியானிப்பதற்கு இப்போ நமக்கு நேரம் கிடையாது. இன்றைக்கு நாம ஒரு சில காரியங்களை கூடுமானால் இந்த கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றதுல, வழக்கங்கள் அப்படின்னு சொல்றதுல ஒரு 3 அல்லது 4 காரியங்களை, அதுல வழக்கம் இல்லை அப்படின்றதுல ஒரு 2 காரியத்தை, மொத்தத்தில் ஒரு 5 இருந்து ஒரு 6 காரியங்களுக்குள்ளாக நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ளாக நம்ம இன்னைக்கு தியானம் செய்ய போகிறோம். முதலாவதாக நாம பார்க்க போறது வழக்கங்கள். நம்முடைய முற்பிதாக்களுடைய வழக்கங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது பழைய ஏற்பாட்டிலையும் சில வழக்கங்கள் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் சில வழக்கங்கள் இருக்கிறது. நம்ம புதிய ஏற்பாட்டில இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்முடைய இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமான தேவையான சில வழக்கங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். இது பவுலடியாருடைய வாழ்விலே காணப்பட்ட ஒரு வழக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பரிசுத்த பவுலடியார் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற காலம், தம்முடைய மிஷனரி பயணத்திலே ஒரு பகுதியிலே போய் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நேரத்திலே தேவனால் அவர் தடுக்கப்பட்டு, அவர் விரும்பின இடத்திற்கு, அவர் பிரசங்கிக்கிற இடத்திற்கு, அவர் போக விரும்பின இடத்திற்கு போக விடாமல் ஆவியானவர் அவரை தடுத்தாட்கொண்டு மக்கதோனியா தேசத்துக்கு தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லத்தக்கதாய் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவரை அழைத்து செல்கிறார். தேவ ஆவியானவருடைய நடத்துதலின்படி இவர் மக்கதோனியா தேசத்தினுடைய முக்கியமான நகரமாக இருக்கிற பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறார். அந்த பிலிப்பு பட்டணத்திலே அவர் போய் சேர்ந்த போது அங்கே ஆலயங்கள் இல்லை, ஜெப ஆலயம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அங்கே இல்லை. பொதுவாக பவுலுடைய வழக்கம் என்னவென்றால், அவர் ஓய்வு நாள்தோறும் ஜெப ஆலயத்துக்கு போவார். அங்க போய் கூடி வந்தவர்களுக்கு அவர் உபதேசிக்கிறது வழக்கம். இங்கே பிலிப்பு பட்டணம் ரோமர்கள் குடியேறின ஒரு இடம். ரோம அதிகாரிகள், ரோம அரசியலாளர்கள் அங்கே இருக்கிற ஒரு இடம். அங்கே ஜெப ஆலயம் கிடையாது. மிகப்பெரிய அப்போஸ்தலன், கர்த்தராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர், இப்ப ஆலயம் இல்லை, ஜெபாலயம் இல்லைன்ற உடனே அவர் சோர்ந்து போய்விடவில்லை. ஆலயம் அன்று இல்லாதிருந்தாலும் ஜெபாலயம் இல்லாதிருந்தாலும் இவர் தம்முடைய ஓய்வு நாள் ஆராதனை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆற்றங்கரைக்கு போகிறார். ஆற்றங்கரையில போய் வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, ஓய்வு நாளில் நாங்கள், அதாவது அவனுடையாரும் அவரோடு இருக்கிறவர்களும் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய், ஜெபாலயங்கள் பட்டணத்துக்குள்ளே இருந்துச்சு, டவுனுக்குள்ள இருந்துச்சு, அவங்க கர்த்தரை ஆராதிச்சாங்க. இன்றைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவ இல்லாதபடினாலே அவர்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து, அப்ப வழக்கமாய் ஜெபத்தை அவர் மாற்றிவிட்டார். ஆராதிக்கிற ஸ்தலம் இல்லாவிட்டாலும், கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் தம்முடைய ஆராதனை வழக்கத்தை அவர் விடவில்லை. வழக்கமாய்
அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்படின்னு. இது ஆங்கில மொழியாக்கத்திலே நம்ம வாசிக்க வேண்டுமானால் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. And the Sabbath we went out of the city by a riverside where prayer was wont to be made அப்படிங்கிற where prayer was wont to be made என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இவர்கள் ஆற்றங்கரைக்கு போகிறார்கள். அங்கே ஜெபிப்பதற்கான இடமாய் இது இல்லாதிருந்தாலும், கூடி வருவதற்கான ஜெபவீடா இல்லாதிருந்தாலும், இந்த பவுலும் அவரோடு சேர்ந்தவர்களும் இவர்கள் தங்களுடைய வழக்கத்தை மாற்றாதபடிக்கு ஆற்றங்கரையில உட்கார்ந்து கர்த்தரை பாடி துதிச்சு வந்தவங்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த கொரோனா காலகட்டத்திலே ஊரடங்குக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். தேவாலயங்கள் எல்லாம் சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே விடுதலையோடு கூட கூடி வந்து சபையாய் நம்ம பாடி ஆராதித்து தேவ சபத்தை தியானிக்க முடியாமல் போகலாம். ஆனாலும் தேவன் அன்றைக்கு பவுலடியாருடைய வாழ்க்கையிலே எப்படி அவர் வழக்கத்தை மாற்றாதிருக்கிறாரோ அவ்விதமாய் நீங்களும் நானோ ஏதாவது ஒரு விதத்திலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஆலயம் போட்டப்பட்டிருக்கிறது, சபை கூடி வர முடியவில்லை, விசுவாச மக்கள் ஊழியக்காரர் முகமாய் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அன்றைக்கு பவுலடியார் செய்தபடிதான் இன்னைக்கு நீங்கள் நான் வழக்கத்தை மாற்றக்கூடாது என்பதற்காக, வழக்கத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆன்லைன் மூலமாக நாம் இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ வழக்கம் என்ன, அன்றைக்கு இருந்த ஒரு கஷ்டம் என்ன என்றால், அந்த ஓய்வு நாள் ஆராதனை என்பது சோத்திரம் அன்றைக்கு கடைபிடிக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு நீங்கள் நாள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாளிலே கண்டிப்பாக ஆராதிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை நம்ம கூடி வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஏதாவது விதத்திலே நாம் ஆராதிக்க வேண்டும். ஜெபாலயம் இல்லாமல் இருக்கலாம், தேவாலயம் இல்லாமல் இருக்கலாம், சபையில் திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு வழியிலே வழக்கத்தின்படி கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு இந்த சம்பவத்தின் மூலமாய் ஆவியானவர் உங்களை என்னையும் ஏவுகிறார். ஆகவே நீங்க வீடுகளுக்குள்ள இருக்கலாம், எங்கேயாவது அங்கங்க நீங்க வெளியே வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் பவுலடியாருடைய வழக்கத்தின்படி நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஐயோ சபை இல்லையே, ஆராதனை இல்லையே, வெளியில போக முடியலையே என்று சோர்வுபடிக்கு வழக்கத்தை மாற்றாமல் இருக்க வேண்டும். சில பேர் என்ன யோசிக்கிறாங்க, கூடி ஆராதிக்க இடம் இல்ல, சபை திறக்கப்படல, அதனால வேற வேலையை பார்க்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒண்ணு செய்வோம் என்று நம்ம யோசிக்கிறோம். தேவ ஜனமே, பவுலடியார் அன்றைக்கு கூடி வருவதற்கு இடம் இல்லாமல் இருந்தாலும், ஆராதிப்பதற்கு விசுவாச பிள்ளைகள் இல்லாத இருந்தாலும், அவர் வழக்கத்தை மாற்றாமல் அவர் அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு அவர் உபதேசித்தபடினாலே அந்த இடத்துக்கு லீதியாக வருகிறார்கள். அதன் பின்பு லீதியாருடைய குடும்பம் வருகிறது, பிலிப்பு பட்டணம் வருகிறது, ஐரோப்பிய தேசமே கர்த்தருக்குள்ள வருகிறது. அப்ப நீங்கள் நானும் நம்ம ஜெபிக்கிற வழக்கத்தை அல்லது கர்த்தரை ஆராதிக்கிற வழக்கத்தை விடாமல் இருப்போமானால், அப்படி பவுலடியாரை போல அவருடைய சிநேகிதமாரை போல வழக்கத்தின்படியே நீங்கள் நான் செய்வோமையானால் கர்த்தர் நம்ம மூலமாய் அநேக உள்ளங்களை திறப்பார், அநேக தேசங்களை தேவனாலே திறக்க முடியும். அவருடைய வழக்கத்தை ஒருபோதும் மாற்றிவிடக் கூடாது. அப்படி இங்கே நாம் பார்த்த முதலாவது வழக்கம் என்றால், வழக்கம் என்ன, அன்றைக்கு இருந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வழக்கம் என்னவென்றால், அன்றைக்கு இருந்த ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருவராக இருக்கிற இந்த பவுலடியார் வழக்கத்தின்படியே ஓய்வு நாள்தோறும் ஆராதித்தது போல ஆராதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாதிருந்தாலும், ஆராதிப்பதற்கான சூழ்நிலை இல்லாதிருந்தாலும், ஆராதிப்பதற்கான இடம் இல்லாதிருந்தாலும், ஆராதிப்பதற்கு சக விசுவாசிகள் இல்லாதிருந்தாலும், அவர் அன்றைக்கு அவரும் அவருடைய சிநேகிதமாரோ வெளியே போய் ஆற்றங்கரையிலே கர்த்தரை ஆராதிச்சது போல நீங்களும் நானும் ஏதாவது விதத்திலே கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவன் அங்கே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். வழக்கத்தை மாற்றாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், முதலாவது காரியம் என்னவென்றால், இங்கே நம்ம பார்க்கிறோம், அவருடைய உள்ளங்கள் திறக்கப்படும். வழக்கத்தை மாற்றாதவர்களுக்காய் அநேக உள்ளங்களை தேவன் திறப்பார். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம நம்முடைய வழக்கத்தை விட்டு விடுவோமே ஆனால், கர்த்தருடைய ஆராதனையை அற்பமா எண்ணுவோமே ஆனால், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போவோம்னு சொன்னா
அங்கே தேவன் கிரியை செய்ய முடியாது. இன்னைக்கு சோர்ந்து போகிற ஜனங்களுக்கு தேவன் கிரியை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் வழக்கத்தை மாற்ற மாட்டேன். நான் சோத்திரம் இங்கே ஆங்கில வேதாகமத்தில் சொல்றது போல அங்கே தேவனை ஆராதிப்பதற்கான ஜெபிப்பதற்கான சூழ்நிலையே இல்லாம இருந்தா கூட நான் ஏதாவது ஒரு விதத்துல நாங்கள் குடும்பமாய் ஆன்லைன்ல அல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து சக விசுவாசங்களோட சேர்ந்து போன்ல அல்லது இப்படிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு விதத்துல நான் ஆராதிக்கிற நேரத்துல கண்டிப்பாய் தேவன் ஆராதிப்பேன். என் தேவன் வரை கொடுத்திருந்தபடியே தொடர்ந்து நான் ஆராதிப்பேன். யார் தீர்மானம் எடுத்து வழக்கத்தை மாற்றாதபடிக்கு வழக்கத்தின்படி தேவனை நோக்கி முழங்கால் பண்ணிடுகிறார்களோ, கர்த்தரை உயர்த்துகிறார்களோ, கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வருவார், உள்ளங்களை திறப்பார், ராஜ்யங்களை கட்டுவார், அநேக கண்ணீரை தேவன் துடைக்கிறவராக இருக்கிறார். நம்ம இன்றைக்கு முதலாவதாக தேவனை ஆராதிக்கிறதுல இது கொரோனா காலத்திலேயும் ஒரு வழக்கத்தை மாற்றாதவளாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இரண்டாவது வழக்கம் என்னவென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு வழக்கத்தை பார்க்க போகிறோம். அது பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருக்கிறது. பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் அவ்விடம் விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். ஸ்தோத்திரம். இங்க வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவருடைய வழக்கம் என்னவென்றால் தம்மிடத்திலே ஜனங்கள் வரும்போதெல்லாம் அது சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ தனிநபரோ குழுக்களோ சீசர்களோ இளம் விசுவாசிகளோ புதிதாய் ஆண்டவரை தேடுகிறவர்களோ யாரா இருந்தாலும் சரி, தம்மிடத்திலே ஒருவர் வரும்போது அவர்களுக்கு போதிப்பதை நம்முடைய ஆண்டவர் வழக்கமாக வைத்திருந்தார். நீங்க எந்த சூழ்நிலையில பண்றாரு அப்படின்னா பாருங்க, அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் போடு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மாகாணம் விட்டு வேறொரு மாகாணத்துக்கு வருகிறார், கால்நடையாய் நடந்து வருகிறார். இவர் நடந்து வந்த போது ஜனங்க அவர்கிட்ட வர்றாங்க, மறுபடியும் போட்டு. என்ன அர்த்தம்? போற இடமெல்லாம் ஜனங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப வர்றாங்க. ஆண்டவர் ஒருவரை அற்பமாக எண்ணவில்லை, ஆண்டவர் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை, திரும்ப திரும்ப உங்களுக்கே போதிக்குவா என்று அவர் கேட்கவில்லை. எப்பெல்லாம் ஜனங்கள் வர்றாங்களோ அப்பெல்லாம் போதிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் மாகாணம் விட்டு மாகாணம் நடந்து வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு சோர்வு இருக்கிறது, இல்ல அவர் பலவீனம் இருக்கலாம், அவர் நடந்து வந்திருக்கிறார், அவர் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாய் கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய களைப்பையோ மாகாணம் விட்டு மாகாணம் விட்டு கடந்து வந்ததையோ அவர் யோசிக்காம ஜனங்க வந்துட்டாங்க தெரிந்த உடனே அவர் அவளுக்கு போதகம் பண்ணினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் போதகம் பண்ணினார். இது ஆண்டவருடைய வழக்கமாக இருக்கிறது. நீங்களும் நானும் சோர்ந்து போயிருக்கலாம், சரியான வருமானம் இல்லாமல் இருக்கலாம், சரீரத்திலே களைப்பு இருக்கலாம், தேவைகள் நமக்கு அதிகமா இருக்கலாம், நேரம் குறைவா இருக்கலாம். எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை காணப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவரை போலவே நம்மை தேடி வருகிற ஜனங்களுக்கு கூட்டங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு போதகம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நம்முடைய எஜமான், நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய நல்ல மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்த போதெல்லாம் போதகம் பண்ணினார். பவுலடியார் பிரதான அப்போஸ்தலனாய் 3 பேர்ல ஒருவராய் இல்லாவிட்டாலும் பின்னாட்களிலே போதக ஊழியத்துக்கு அப்போஸ்தல ஊழியத்துக்கு வந்த இந்த பவுலடியார் தன் வழக்கத்தை மாற்றாதபடிக்கு ஓய்வு நாளில் செய்கிற பணிகளை செய்தார். இயேசுவானவர் தன் வழக்கத்தின்படி ஜனங்களை பார்த்த போதெல்லாம் அவர் பிரசங்கித்தார். நீங்களும் நானும் எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறோம், பல நெருக்கங்கள் இருக்கிறது. ஆனா தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்பை, அது ஊழியமா இருக்கலாம், பிரசங்க ஊழியமா இருக்கலாம், பாடுகிறதா இருக்கலாம், ஜெபிக்கிறதா இருக்கலாம், மற்றவர்களுக்கு சாட்சிக்கிறதா இருக்கலாம், நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதா இருக்கலாம், குடும்பத்தோடு கூடி ஜெபிக்கிறதா இருக்கலாம். நம்முடைய வழக்கத்தை
ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. நம்முடைய வழக்கத்தை விடாமல் இருக்கும் போது கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். இயேசுவானவர் நம்முடைய ஆண்டவர், இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லல. இவ்வளவு காலம் நடந்து வந்திருக்கேன், நான் களைப்பா இருக்கிறதுன்னு சொல்லல. அது கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லல. ஜனங்களை பார்த்த மாத்திரத்துல அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்ப யாரு சோர்ந்து போகாம தன்னுடைய ஊழியத்திலே சரியா இருக்காங்களோ அவருக்கு தேவன் ஜனங்களை கொண்டு வருவார். அதான் 2 வார்த்தை கவனிக்கணும். மறுபடியும் ஜனங்கள் இடத்தில் வந்தார்கள், மறுபடியும் ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார். மறுபடியும் அப்ப நீங்க நான் சோர்ந்து போகாம இருந்தோம்னா, நீங்க நான் களைப்படையாம இருந்தோம்னா தேவன் ஜனங்களை கொண்டு வருவார். நம்ம போதித்துக் கொண்டே இருக்கலாம். பொதுவா சக ஊழியக்காரங்களை சொல்வது உண்டு, வழக்கமான நாட்களை விட இப்ப ரொம்ப பிஸியா இருக்கிறோம். ஆன்லைன் மூலமாக இங்கே அங்கேயும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் தலைவர்களுக்கும் பலவிதமான விதத்திலே போதித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு சோர்வா இருக்குது, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா இந்த அழைப்பு வேற ஒரு ஆளுக்கு கடந்து போகும். அப்ப ஆண்டவர் அதான் சொல்றார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படி வழக்கத்தின்படி, இப்படி பாரத்தின்படி நம்முடைய பணியிலே சரியாய் இருக்க வேண்டும் உள்ள நமக்கு இருக்குமானால், உணர்வு இருக்குமானால், உழைப்பு நமக்கு இருக்குமானால், வழக்கத்தின்படி காரியத்தை மாற்றாமல் இருப்போம் ஆனால் தேவன் சகல காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆத்துமாக்களை கொண்டு வருவார், தேவன் கிரியை செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழக்கத்தை ஒருபோதும் மாற்றவே கூடாது. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் எப்படி வழக்கத்தை மாற்றாமல் இருந்தார்களோ, அப்போஸ்தலர்கள் எப்படி வழக்கத்தை மாற்றாமல் இருந்தார்களோ, பவுலடியார் எப்படி வழக்கத்தை மாற்றாமல் இருந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்விலையும் நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய குடும்ப காரியங்களிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற முன்மாதிரியை, வேறு நமக்கு வைத்திருக்கிற முன்மாதிரியை வழக்கமாய் நம்ம கை கொள்வமையானால் தேவன் அங்கே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இது 2வது வழக்கம். 1வது வழக்கம் பார்த்தோம், பவுலடியார் ஜெபிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும், ஓய்வு நாளில் கூடி ஆராதிப்பதற்கான இடம் இல்லாதிருந்தாலும் அவர் வழக்கத்தை மாற்றாதபடிக்கு ஆற்றங்கரையிலே அவர் ஜெபித்தார். வழக்கத்தின்படியே வழக்கத்தை மாற்றாம அவர் ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் மீதியானை கொண்டு வந்தார், அநேக பெண்களை கொண்டு வந்தார். அதன் பின்பு தேசங்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வழக்கத்தின்படி பிரசங்கித்தார். ஆத்துமாக்கள் கர்த்தரண்டை சேர்க்கப்பட்டார்கள். இது 2வதாக நம்ம பார்த்த ஒரு காரியம். 3வதாக பார்க்க போற ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, எஸ்தரின் புஸ்தகத்திலே இருக்கிறது. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட வழக்கம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையினுடைய அனுபவம், அவங்க வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கத்தை குறித்து இங்கு வேதம் பேசுகிறது. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்வதில்லை. ஆகையால் அவர் இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல என்று அந்த நாட்களிலே, அகாஸ்வேரு நாட்களிலே ஆமான் சொல்றத பார்க்கிறோம். இந்த ஆமான் அரசாங்கத்திலே உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன், ராஜாவுக்கு ஆலோசனை சொல்ற ஒரு மனுஷன், முக்கியமான இடத்துல இருக்கிறார். இவர் ராஜாவிடத்துல போய் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவர் என்ன குற்றச்சாட்டுனா, உம்முடைய ராஜ்யத்தினுடைய சகல நாடுகளில் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரம்பி இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஒருவித ஜனங்கள் தான் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் இருந்த மற்ற ஜனங்களை போல இவங்க இல்ல, ஒரு விதமாய் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஒருவித ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள், அவர்களுடைய கஸ்டம்ஸ், அவருடைய கலாச்சாரம், அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய பாரம்பரியம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய நடத்தை, வழக்கங்கள் எல்லாம் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. ஊருக்குள்ளே நம்ம நாட்டில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் இந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில்
நாட்களிலே பார்த்தோமையானால் அவங்க அந்நிய நாட்டிலே அடிமைகளா இருந்தா கூட அந்த நாட்டு ஜனங்களுடைய வழக்கங்களை அவர்கள் பின்பற்றவில்லை. அவங்க பேசுற மாதிரியோ, அவங்க நடக்கிற மாதிரியோ, அவங்க யோசிக்கிற மாதிரியோ, அவங்க சாப்பிடுகிற மாதிரியோ, அவங்க உடுத்துற மாதிரியோ அவங்க இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இவருடைய வழக்கங்கள் எல்லாம் வேதத்தின்படி கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி அவருடைய முற்பிதாக்களுடைய புத்திமதியின்படி அமைந்திருக்கிறது. நம்ம என்ன சொல்லுகிறோம்? பல நேரங்களில் ஊரோட ஒத்து வாழணும்னு சொல்றோம். நல்லது. எதிரெல்லாம் ஒத்து வாழ வேண்டுமோ அதெல்லாம் ஒத்து வாழ வேண்டும். நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலே நீங்களும் நாளும் அப்படி பேச்சு செய்கை நடத்தையில இருக்க வேண்டும். ஆனா அதே நேரத்தில் வேத வசனம் என்ன சொல்கிறதோ, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை கனப்படுத்தி அதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அவங்க செய்யறபடி நீங்க செய்ய முடியாது, அவங்க செய்யறபடி நீங்களும் நானும் செய்ய முடியாது. சில பேர் சொல்றாங்க, அவங்களா அப்படி உடுத்துறாங்க, அவங்களா அப்படி அடிக்கிறாங்க, அவங்களா இப்படி பேசுறாங்க, அவங்களா இப்படி செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, அன்றைக்கு எஸ்தரின் நாட்களிலே அன்றைக்கு இருந்த ஜனங்கள் ஒரு மாதிரி இருக்கும் போது தேவ ஜனங்கள் வித்தியாசமா இருந்தார்கள். அவங்களோட வழக்கம் மற்றவருடைய வழக்கத்துக்கு விகல்பமா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு எல்லாரும் செய்யறாங்கிறதுக்காக நீங்களும் நானும் செய்யக்கூடாது. ஒரு வேறுபட்ட ஜீவியை செய்யும்படிக்கு தேவன் உங்களை என்ன அழைக்கிறார். அப்ப ஆண்டவர் அறிந்த பிள்ளையுடைய வழக்கம் என்னன்னா வேறுபட்ட ஜீவியம் செய்வது. அதாவது வேறுபட்ட ஜீவியம் சொல்லும் போது அடுத்தவங்களை எல்லாத்திலையும் அவங்களோட விலையை காட்டணும், வித்தியாசமா காட்டணும் என்பது அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களை விட வித்தியாசமா நம்ம காட்டணும், அட்ராக்ட் பண்ணணும், ஒரு வித்தியாசமா யூனிக்கா தெரியணுங்கிற நோக்கம் அல்ல. மாறாக வேத வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். வேதம் எதை செய்யும் சொல்றதோ அதை செய்ய வேண்டும். வேதம் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ அதை செய்யக்கூடாது. இன்னைக்கு சில பேர் முரட்டு விசுவாசம்னு சொல்றோம், பிளைண்ட் ஃபெய்த். அது என்னது அப்படின்னா சும்மா பாரம்பரிய ரீதியிலே சில வித்தியாசங்களே சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம்? மீசை எடுத்து, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போடு, அல்லது இப்படி ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுகிறோம். இதெல்லாம் பாரம்பரியங்கள், உலக பாரம்பரியங்கள், வேதம் சொல்லுகிற வழக்கங்கள் அல்ல. இது பிப்ளிக்கல் கஸ்டம்ஸ் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மேட் கஸ்டம்ஸ் இருக்கிறதே அதை கை கொள்ளும்படி வேதம் நமக்கு போதிக்கவில்லை. வேதத்திலே வாசிக்கிற முற்பிதாக்கள் இருக்கிறார்களே, நம்முடைய பிப்ளிக்கல் ஃபோர்ஃபாதர்ஸ், அவங்க எதையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ, அவங்க எதையெல்லாம் செய்தார்களோ அந்த வழக்கத்தை செய்யும்படிதான் தேவன் உங்களை அழைக்கிறார். ஒருத்தர் சொல்றார், நான் செருப்பே போட மாட்டேன், ஒருத்தர் சொல்றார் நான் காவிதான் போடுவேன். இது ஒரு தரிசனங்களுடைய அழைப்புங்கிறார். சரி, அவருடைய தனிப்பட்ட காரியங்கள். ஆனா அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனா கவனிக்கணும். ஆனா வேதம் சொல்கிறது மற்றவர்களுக்கு முன்னால மாடஸ்டாக அணிய வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னால எப்படி நம்ம பேச வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த வேதம் போதிக்கிற வழக்கத்தின்படி நீங்கள் அனுஜீவிக்கணும். அப்ப இப்படி வேறுபட்ட ஜீவியை செய்யும் போது எஸ்தரின் நாட்களிலே எப்படி தேவ ஜனங்களுக்கு பிரச்சனை வந்துச்சோ அதே போல பிரச்சனை வரலாம். வித்தியாசமான வாழ்க்கை வரும்போது, வேறுபட்ட ஜீவியை செய்யும்போது, வேத வழக்கங்களை கை கொள்ளும் போது சில போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வாழ்க்கையே போயிடும் போல அப்படி கூட தோணலாம். ஆனால் வேதம் சொல்கிறது இந்த ஜனங்களை தான் கர்த்தர் அன்றைக்கு பாதுகாத்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்றைக்கு ஆமானும் அவருடைய ஜனங்களும் திட்டமிட்டு இந்த யூத ஜனங்களை அந்த இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று யோசித்திருந்தார்களோ அந்த நாளிலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்ப வேறுபட்ட ஜீவியம் செய்கிற பிள்ளைகளுக்கு போராட்டம் வந்தாலும், வழக்கத்தின்படி வேத வழக்கத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளுக்கு எதிராக பிரச்சனைகள் வந்தாலும், நமக்கு எதிராக யார் சதி செய்கிறாங்களோ, நமக்கு எதிராக யார் கிரியை செய்கிறாங்களோ அவர்கள் தான் அழிக்கப்பட்டு போவார்களே ஒழிய தேவ ஜனங்களுக்கு ஒருபோதும் பாதிப்பு வருவது இல்லை. கர்த்தர் பாதுகாக்கிறவர். அப்ப முதல் வழக்கம் எங்க பார்த்தோம்? ஓய்வு நாள் ஆராதனையை கை கொண்டார் அனைப்பவர்களியா. நீங்களும் நாமும் நம்முடைய ஆராதனை முறைமைகளை வழக்கத்தின்படியே செய்யலாம். கூடி நம்ம ஆராதிக்க முடியாது.
முடியாமல் இருந்தாலும், தேவ சபையிலே ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும், கர்த்தர் உங்களையும் என்னையும் இருக்கிற இடங்களிலே வழக்கத்தை மாற்றாதபடிக்கு தேவனை ஆராதிக்கும்படி நம்மை ஏவுகிறார். முதல் காரியம். இரண்டாவது காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வழக்கத்தை மாற்றாதபடிக்கு கூடி வருகிற ஜனங்களுக்கு எல்லாம் போதிக்க வேண்டும். சோதரம். நம்ம அண்டி வருகிற நம்ம இடத்துல வருகிற எல்லா ஜனங்களுக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். சோகம் இருக்கலாம், விளைவினம் இருக்கலாம், தேவை இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் கடந்து தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். இங்க மூன்றாவதாக ஒரு வழக்கத்தை பார்த்தோம். அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்தாலும் கூட தம்முடைய வாழ்வின் வழக்கத்தை, வாழ்வியல் முறைகளை ஒருபோதும் மாற்ற தேவையில்லை. இன்னைக்கு மெஜாரிட்டிசம் சொல்றாங்க. பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்களோ அதை போய் நம்மளும் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை வந்துருக்காது. காரணம் என்னன்னா அவங்கள ப்ளீஸ் பண்ணி போகணும், அவங்கள்ட்ட தயவு கிடைக்கணும், அவங்க நல்ல பேர் வாங்கணும், அவங்க உதவி வேணும் என்று சொல்லி பெருவாரியான மக்களோடு ஒத்து போக வேண்டும் என்கிற ஒரு தவறான எண்ணம் தேசங்களிலே பரவி இருக்கிறது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை, வேத பிரகாரமான வழக்கத்தை அவர் மாற்றவில்லை. நீங்களும் நானும் நம்ம வாழ்வியல் முறையில ஒருபோதும் நம்முடைய வழக்கத்தை மாற்றக்கூடாது. இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது கிறிஸ்துக்கள் நல்லா வளர்றாங்க. வாலிபராக மாறின உடனே எல்லாம் மாறுது. கல்லூரிக்கு போன உடனே, மேல்படிப்புக்கு போன உடனே, வேலைக்கு போன உடனே அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறுகிறது. எல்லாம் பார்க்கணும். மனநிலையிலே மெச்சூரிட்டி வேணும், சிந்தனையிலே மெச்சூரிட்டி வேணும், வயது வளர வளர அறிவு வளரணும். அதே விதத்துல கிறிஸ்துவின் மேல உள்ள பக்தியும் வேத அறிவும் நமக்கு வளர வேண்டியதா இருக்கிறது. இது வேத அறிவில வளர்ச்சி இல்லாதனால, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாதனாலதான் உலகத்தாரை போல, தேவனை அறியாதவரை போல தேவனுடைய பிள்ளைகளும் மாறி விடுகிறார்கள். நம்முடைய வஸ்திரங்களிலே, பேச்சுகளிலே, அணிகலன்களிலே, செய்திகளிலே, நம்பிக்கைகளிலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் வழக்கத்தை மாற்றக்கூடாது. மற்றவங்க சொல்லலாம், இத்தனை பேர் இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல சொல்ல வேண்டும், எப்படி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க அதை போல நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள், நம்ம வேத புஸ்தகத்தை நம்புகிறவர்கள், சர்வ வல்லமை தேவனை ஆராதிக்கிறவர்கள். அன்றைக்கு தானியேல் சிநேகிதமா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் சொல்றாங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி. நான் இது போல நீங்க நன்மை செஞ்சாலும் சரி, செய்யாம போனாலும் சரி, நீங்க ஆதரிச்சாலும் சரி, ஆதரிக்காம போனாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை விட்டு ஒருபோதும் நாங்கள் விலக மாட்டோம், வழக்கத்தை விட்டு ஒருபோதும் நாங்கள் மாற மாட்டோம் என்று நீங்களும் நானும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோதரம். அடுத்ததாக சோதரம், அடுத்த ஒரு வழக்கம், சோதரம், 4ஆவதான ஒரு வழக்கம். இது ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு என்று சொல்கிறார். அந்த நாட்களிலே ஒரு சொத்தை, ஒரு உரிமையை ஒரு மீட்டெடுக்க வேண்டுமானால் அல்லது மாற்ற வேண்டுமானால் அதுக்கு ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. என்ன வழக்கம்னா, உதாரணமாக இங்கே நமக்கு தெரியும், ரூத்தினுடைய கணவனுடைய சொத்துக்கள் இதை போவாஸ் எடுக்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி போவாஸ் சொல்றாரு, இதுக்கு உடையவன் யாரோ அவன் தான் முதல்ல, அவன் வேண்டான்னு சொல்லிட்டா நம்ம அதை எடுக்கணும். அப்ப அன்னைக்கு இருந்த வழக்கங்களை கவனிச்சீங்கன்னா, முதல்ல நெருங்கின உறவு முறைகள், அவருடைய உரிமைகள், அவருடைய பிரிவிலேஜஸை ஒருபோதும் தட்டி கழிக்க கூடாது. இன்னைக்கு அநேக பணம் இருக்குங்கிறதுக்காக, அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஏழைகளை அல்லது அவருடைய கடமைகளை, உரிமைகளை தட்டி பறிக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆனா வேற வழக்கம் என்னவென்றால், அடுத்தவருடைய உரிமைகளையும்
பழமையின்படி அவங்க என்ன செய்வாங்கன்னா காலில் போட்டு செருப்பை கலட்டி அடுத்தவன்ட்ட கொடுப்பாங்களாம். அப்ப காலில் கலட்டுற செருப்பை எடுத்து கொடுத்தாச்சுன்னா அவர் இப்ப ஒதுங்கிட்டாரு, இப்ப நான் அதை வாங்கி கொள்ளலாம். அப்ப அவருடைய உறுதிப்பாடு இல்லாம அவர் அங்கீகரிக்காம அடுத்தவங்க வாங்கக்கூடாது. நீங்க நான் எப்படி இருக்கிறோம்? நீ கிறிஸ்தவன்னு சொல்றவங்கள சில பேர் நான் பாக்குறேன், ஒரு இடத்துல சொத்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்கும், இவன்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அதை நைஸா தூண்டி விட்டு 2 பேருக்குள்ள படையை உருவாக்கி ஒரு சொத்தை அமைக்குது. இல்ல அவளை சொல்ல காசு கொடுத்தா வாங்கினேன் அப்படின்னா, காசு கொடுத்தா வாங்கினேன் ஆனா தவறு. அவருடைய வாரிசுகள் இருக்கிறார்கள், அவர் உடமையானவர்கள் இருக்கிறார்கள், உரியவர்கள் இருக்கிறார்கள், அவங்கெல்லாம் மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டிய அவர்களை தள்ளி விட்டு அவர்களுக்கு விரோதமாய் ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா வேதத்தின்படி அது பாவமான ஒரு காரியம். அவன் நீங்கள் நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? சில வழக்கங்களை நாம் அப்படியே கை கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். சில வழக்கங்களை ஒருபோதும் மாற்றக்கூடாது. வழக்கங்கள் இருக்கிறது. பல இடங்கள்ல பார்க்கிறேன், விசுவாசிய காரியத்திலையும் அப்படி இருக்கும். சில நல்ல ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லி அவங்கள தள்ளி விட்டு இன்னொரு ஆள் உள்ள வர பார்ப்பாங்க. பார்த்துருக்கோம்ல, சில பதவிகள் அப்படித்தான். ஒருத்தர் நல்ல வேலை சொல்லி இருப்பாரு, இன்னொருத்தருக்கு பொறாம வரும், மேலதிகார போட்டு கொடுத்து அவரை தள்ளி விட்டுட்டு இவர் மேல வருவார். தாம் வாழ்வதற்காக அடுத்தவர்களை கெடுப்பது, அடுத்தவங்க உரிமையை, அடுத்தவர்களுடைய நன்மையை தட்டி பறிக்கிறது. ஆனா வேத வழக்கம் என்னவென்றால் அப்படி ஒருபோதும் ஒரு காலம் ஒருவரும் செய்யக்கூடாது. அப்ப 4 விதமான வழக்கங்களை இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். முதல் வழக்கம் ஆராதிக்கிறது. ஆராதிக்கிற நாளிலே, ஆராதிக்கிற நேரத்திலே தடைகள் இருந்தாலும், ஆராதிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வழக்கத்தை மாற்றாதபடிக்கு பவுலடியார் தேவனை ஆராதித்தார். 2வதாக பார்க்கிறோம், இயேசுவானவருடைய ஆண்டவர் நடந்து வந்திருந்தாலும், மாநிலம் விட்டு மாநிலம் வந்திருந்தாலும், சோர்ந்து போயிருந்தாலும், கலவடைந்திருந்தாலும் அவர்கள் வழக்கத்தின்படி வந்திருந்த ஜனங்களுக்கு போதித்தார். அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறதோ, வேலைகள் இருக்கிறதோ, அந்த வேலைகளை, பொறுப்புகளை சோர்வை பார்க்காம, களைப்பை பார்க்காம அதை செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் உங்களை என்னையும் ஏவுகிறார். இது 2வது வழக்கம். 3வது வழக்கம் நம்ம எஸ்தர் பார்த்தோம். நம்ம எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி, நம்ம வேதத்தின்படியான நம்முடைய வாழ்க்கை முறையை, வாழ்வியலை ஒருபோதும் மாற்றக்கூடாது. வேத வழக்கத்தின்படி, முன்னோருடைய வழக்கத்தின்படி, வேத வாக்கியம் போதிக்கிறபடி நம்முடைய வழக்கத்தின்படி வாழ்வதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல பிரச்சனைகள், தடைகள் வந்தாலும் தேவன் பட்சத்தில் இருந்து ஒரு மாற்றத்தை தேவன் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். 4வது வழக்கத்தை பார்த்தோம், உடைமைகளை, அடுத்தவருடைய உரிமைகளை வாங்குகிறதிலே, அனுபவிக்கிறதிலே, அதுக்கு முதலாவது யார் உரியவர்களோ, உடைமையாளர்களோ, வாரிசுகளோ அவர்களுக்கு தான் அது போய் சொல்ல வேண்டுமே ஒழிய நாம பணம் இருக்கின்றதற்காக, அதிகாரம் இருக்கின்றதற்காக ஒருபோதும் தட்டி அதிலே பறிக்கக்கூடாது. சட்டத்தில் மீறி ஒருபோதும் செயல்படக்கூடாது. இந்த 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வழக்கமாக இருக்க வேண்டும். இன்னும் 2 காரியத்தை மாத்திரம் எது வழக்கம் இன்மை என்று அவங்க சொல்றாங்கன்னு பார்த்து நாம் இங்கே செய்ய போகிறோம். அநேக காரியங்களை வேதத்தில் வழக்கம் என்றும் வழக்கமின்மை என்று வாசிக்கிறோம். அதெல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு சமூகத்திலே நமக்கு அவசியமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் மாத்திரம் இன்றைக்கு இந்த சொற்பமான நேரத்திலே உங்க முன்னால் வைக்க விரும்புகிறேன். சரி, எது வழக்கம் இல்லை? இப்ப அதை நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் வழக்கம் இல்லை? முதல் காரியம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். பவுலடியார் உபதேசங்களை குறித்து சபைக்கு எழுதுகிறார். அப்படி சபைக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், the Lord called us to win the souls but not to win the arguments அப்படிங்கிற. ஆர்குமெண்ட்ஸ்ல வின் பண்றதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை,
தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதிலே பேசக்கூடாதுங்கிறது என்ன. சிலருக்கு சிலமான கேள்விகள் இருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கிறது. அதை நாம் பொறுமையாய் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆண்டவரை குறித்து, வேத வசனங்களை குறித்து பல குழப்பங்கள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், அதை அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு சாந்தத்தோடு பொறுமையாக வேத வசனத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு வேத வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஆனா சில பேர் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி காட்டிக்கொண்டு வீணாக வாக்குவாதம் பண்ணுவார்கள், தன்னை பெரியாரும் காட்டிக்கொள்றதுக்கு. ஆண்டவருக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், பல நேரங்களிலே ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்பாங்க. ஆண்டவர் ரொம்ப ஞானமாக பதில் சொல்லுவார். ஆண்டவர் மணிக்கணக்காக இருந்து 2 வக்கீல்கள் வழக்காடுற மாதிரி வழக்காடுங்க அங்கே போடல இல்லை, சாதுரியமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஆண்டவர் கடந்து போவார். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தான் சொல்றாரு, அவருடைய சொல்ற வார்த்தையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. வாக்குவாதங்களிலே தோற்றாலும் ஜெயித்தாலும் யாராவது ஒருவருடைய மனம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். வாக்குவாதத்தினாலே நீங்கள் நான் யாரை கத்திற்குள் நடத்த முடியாது. வாக்குவாதத்தினாலே யாரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. நம்ம ஞானமாக பேசிக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறோம், அடுத்தவங்க வாயாடிச்சிட்டோம் நம்ம நினைப்போம். ஆனா அவள் கிறிஸ்துக்குள்ள இதயத்தை கொடுக்க முடியாது. மாறாக ஆவியானவருடைய ஒத்தாசத்தையோடு ஜெபத்தோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்போது தேவ ஆவியானவர் அவர் உள்ளங்களிலே பேசுவார். ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. அவை வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. வீம்புக்காக நம்மளை குற்றப்படுத்துவதற்காக சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதை புரிந்து கொண்டு ஞானமாய் அந்த வாக்குவாதங்களை விட்டு விலகும்படி வேதம் நமக்கு புத்தி சொல்கிறது. இங்க பவுலடியார் சொல்கிறார், சொன்னார் எனக்கும் அது எங்களுக்கும் தானே. ஒரு நான் வாசிக்கிறேன், வாசிங்க. 1 Corinthians 11:16. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால், நல்லா கவனிக்கணும், ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் பவுலடியார் தன்னையும் அப்போஸ்தலரையும் சேர்த்து சொல்றாரு. எங்களுக்கும் புழுகல்ல, ஒருத்தன் அநேகராக எங்கிட்ட வாக்குவாதம் செய்ய நினைச்சா கூட எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும், எங்களுக்கு மட்டுமல்ல சபைகளுக்கும், எல்லா கர்த்தருடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். என்ன அறியணும்? எங்களுக்கு சபைக்கு என்ன வழக்கம் இல்ல? வாக்குவாதம் செய்ய மாட்டோம். வீணா நாங்க வழக்காடிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்ப எங்க வழக்கம் என்ன? மனமாறு போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், பைபிளை தியானிப்போம், ஜெபிப்போம், மரணங்களுக்கு புத்திமசிய ஆலோசனைகளையும் சாட்சிகளையும் சொல்லுவோம். உங்களுக்கு புரியலையா? கேள்வி இருக்கா? சந்தேகம் இருக்கா? கேட்டா பதில் சொல்லுவோம். ஆனா வாக்குவாதம் செய்ய நினைச்சு வந்தீங்கன்னா, வீணா எங்களோடு போராடி நினைச்சு வந்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வழக்கம் இல்லை. சோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில வாக்குவாதம் செய்த ஆட்களை விட்டு விலகும்படி தேவன் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆலோசனை இங்கே சொல்கிறார். சோத்திரம். வீணான வாக்குவாதம் ஒருபோதும் கூடாது. சரி, அடுத்து இன்னொரு வழக்கமின்மையும் நம்ம பார்க்கலாம். இது நடைமுறையில் இருக்கிற இன்னொரு காரியம். ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. பாருங்க, இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம், நமக்கெல்லாம் தெரியும். இது யாரை பத்தி பேசுது? லாபான் யாக்கோபிடத்திலே பேசுகிற ஒரு வார்த்தை. யாக்கோபு மாமா வீட்டில் போய் ஆடு மேய்க்கிறான். இவர் 2வது மகளை அவன் திருமணம் செய்ய நினைக்கிறார். ஆனா அவர் 2வது மகளை கொடுக்காம மூத்த மகளை கொடுக்கிறார். அப்பதான் அந்த யாக்கோபு போய் கேள்வி, என்ன ஏமாந்துட்டீங்க அப்படி பேசுறார். அப்பதான் லாபான் சொல்றார், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் அந்த நாளிலே தம்முடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கணும் போது தம்முடைய வேலைக்காரரை கூப்பிட்டு என்னுடைய சொந்த தேசத்துல போய் பொண்ணு பார்த்துட்டு வாங்க. எதுக்கு சொந்த ஊருக்கு பார்த்து சொன்னாரு? அவர் அங்க போய் நிக்கிறாங்க. போய் நின்ன உடனே வீட்டுக்காரங்க சொல்றாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருன்னு. அப்ப அவங்க
கர்த்தரை அறிந்தவர்கள், அதனால உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? இவங்க வாழ்ந்த ஊர்ல யார் குடியிருக்கிறா? கானானியர் இல்லையா? இவங்க இருக்கிற இடத்துல அன்றைக்கு ஆபிரகாம் வாழ்ந்த ஊர்ல யார் தான் இருக்கிறா? கர்த்தரை அறியாதவர்கள், காமினுடைய சந்ததியார், சபிக்கப்பட்டவங்க இருக்காங்க. அதனால இவர் சொல்றாரு, இது சபிக்கப்பட்ட ஜனங்கள்ட்ட கொண்டு கொள்ளாத, இந்த ஊர்ல கொண்டு கொள்ளாம என் இனத்தார் இடத்துல போ. என் இனத்தார் என்பது இங்க ஜாதியை குறிக்கவில்லை, கர்த்தரை அறிந்த ஜனங்களை குறிக்கிறது. இங்க நமக்கெல்லாம் இனத்தார் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்ம இனத்தார். நம்ம ஊர்ல சொல்லுகிற இந்த விளக்கமாறு பெருக்குமாறு இல்ல, இதெல்லாம் நம்ம இனம் கிடையாது. நம்ம இனம் என்னது? கர்த்தரை அறிந்தவர் தான் நம்முடைய இனம். இந்த கர்த்தரை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க எங்க இருக்காங்களோ அவர்கள் தான் பெண் கொடுத்து பொருட்க வேண்டும். என்னுடைய பக்கத்துல இருக்காங்க மாம்சப்படியான உறவுகாரர்கள் என்று சொல்லி கர்த்தரை அதிகாரத்துல ஒருபோதும் போகக்கூடாது. சோ இப்படித்தான் இன்றைக்கு ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்குக்கு பெண் கொண்டார். இந்த ஈசாக்குடைய மகன் தான் யாரு? இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு போகிறார். அவர் தாயாருடைய ஆலோசனைப்படி அவர் அங்க போறார். ரெபெக்காவுடைய புத்திமதிப்படி அங்க போயிட்டார். ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, தகப்பனையும் சொந்த அண்ணன் ஏசாவையும் காய்ச்சாச்சு, ஏமாத்தி பிரச்சனை ஆகி போச்சு. இதனால பொண்ணாக பறந்து போனாரு, அங்க அடக்கலமா போனாரு, ஆடு மேய்ச்சாரு, அங்க போய் இருந்தார். அந்த நாட்கள் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இவர் இளைய பிள்ளையை கேட்கிறார், அவர் மூத்த பிள்ளை தான் கட்டி கொடுப்பேங்கிறார். அவன் வழக்கம் என்னன்னா, மூத்தவங்க இருக்கும்போது இளைய பிள்ளைய கட்டி கொடுப்பதல்ல. இதுல கல்யாணத்தை மட்டும் இது மீன் பண்ணல, கவனிக்கணும். இதுக்கு எங்க ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஏன் மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, வேரியஸ் ரீசன்ஸ் ஆர் தேர். பல காரணங்கள் இருக்கிறது. இளையவங்க ஒருவர் அதிகம் படிச்சிருப்பாங்க, இளையவங்க ஒருவர் அவங்கள விட இவங்க வித்தியாசமா இருப்பாங்க, அதிகமா சம்பாதிப்பாங்க, ஏதோ ஒரு காரியம் இருக்கும். இதனால மற்றவர்கள் ஆணோ பெண்ணோ மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்களை கேட்கிறாங்க. இங்க நிறைய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவருடைய குடும்பங்கள்ல கூட மூத்த பையன் இருக்கும்போது இளைய பையனை கல்யாணம் பண்றதோ, மூத்த பொண்ணு இருக்கும்போது இளைய பிள்ளை கல்யாணம் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இது குடும்பத்திலே பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குற ஒரு காரியம். இதுதான் பார்ஷியாலிட்டிங்கிறது. பார்ஷியாலிட்டிக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம ரெபெக்கா. ரெபெக்காவுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஏசாவும் யாக்கோபும் இருக்காங்க. ஏசா வனசஞ்சாரி, காடுகளை போவாரு, அங்க மிருகத்தை கொண்டுருவாரு, வேட்டையாடுவாரு, வெளியே வேலை செஞ்சாரு. யாக்கோபு என்ன செய்வாரு? அம்மாவுக்கு கிச்சன்ல வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதனால இந்த அம்மா யாக்கோபு செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும், அவன் எத்தனை தெரிஞ்சும் யாக்கோபுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இளையவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கவனிக்கிறீங்களா? இளையவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவன் பெத்த தாயே அங்க ஒரு பார்ஷியாலிட்டியை காட்டுகிறார்கள். அப்ப ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் பிரச்சனை வர்றதில்ல, ரெபெக்காவுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நீங்கள் நானும் யோசிக்கணும், நம்முடைய பிள்ளைகளிலே, நம்முடைய குடும்பத்திலே, பிள்ளைகள் இடத்திலே வித்தியாசம் காட்டவே கூடாது. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள். அதே மாதிரி சகோதரர்கள் கூட பிறந்தவங்க, அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே ரீதியாக நடத்துற பக்குவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. என்ன ஆகி போச்சு? உலகத்தார போல, உலகத்தார் என்ன சொல்றாங்களோ என்ன செய்யறாங்களோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் சொல்றவங்களும் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பிள்ளைகள் மத்தியில வித்தியாசத்தை ஒருபோதும் காட்டாதீங்க. இளையவன் நிறைய படிச்சுட்டான், இளையவன் நிறைய சம்பாதிக்கான், அவனுக்கு நிறைய கொண்டு வருது, அதனால மூத்தவனுக்கு நிறைய பார்த்துக்கலாம், இளையவனுக்கு முதல்ல பிடிப்பான். வேதத்தின்படி இது வழக்கம் அல்ல. அதே போல இளைய பிள்ளை நிறைய பேர் கேட்டு வராங்க, பெரிய இடத்துல கேட்டு வராங்க அப்படின்னு சில பேர் முந்துறாங்க. அதுவும் வேதத்தின்படி தவறான ஒன்று. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், வேத வழக்கத்தை மீறும் போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற முடியாது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் நம்ம சொந்தமாய் மாற வேண்டுமானால், தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும்னா, வேதத்தின்படி நீங்கள் நானும் எழுதி நிற்க வேண்டுமானால், வேதம் சொல்லுகிற முறைகளை நீங்கள் நானும் கைக்கொள்ள வேண்டும். அவன் குடும்பத்திலேயும் இந்த வித்தியாசம் இல்லாம, பிள்ளைகள் மத்தியிலே வித்தியாசத்தை காட்டாம ஒரே மாதிரி நீங்கள் நானும் நடத்துவோமே ஆனால், வேதம் போதிக்கிற ஒரு குடும்பமாய்
வேதம் காத்துகிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் அமையும்னா தேவன் வேதத்தில் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு தேவன் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்போ 2 வழக்கமின்மையிலே பார்க்கிறோம். ஒண்ணு, வாக்குவாதம் செய்வது நம்முடைய வழக்கமின்மை. 2வது, பிள்ளைகள் மத்தியிலே வித்தியாசத்தை காட்டுவது வழக்கமில்லை. மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்களை தூக்கி விடுவது, மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது, இப்படி பல விதத்திலே நம்ம செய்கிறோமே, இதெல்லாம் தவறான ஒன்று. அப்ப வேற வாழ்க்கை நமக்கு இங்கே போதிக்கிறது. லாபான் சொல்கிறார், ஓரளவுக்கு தேவன் அறிந்திருந்த அந்த குடும்பம் சொல்கிறது, மூத்தவர் இருக்க இளையவரை கொடுப்பது இவ்விடத்து, அது எவ்விடத்திலும் வழக்கமா இருக்கட்டும் ஐயா, இவ்விடத்துல வழக்கம் இல்லை. அதான் சத்தியம். ஊருக்குள்ள அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க அப்படித்தான் செய்வாங்க. ஆனா எங்க வழக்கம் அது கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, அவங்களும் இப்படி செய்யறாங்கல்ல, அவங்களும் கிறிஸ்தவங்க தாங்க, இவங்களும் இப்படி செஞ்சாங்கல்ல, இவங்களும் கிறிஸ்தவங்க தாங்க. ஆமா ஐயா, அது அவங்க பழக்கமா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது எங்களுடைய பழக்கம் அது இல்லை. அழகா சொல்றாரு, இவ்விடத்து வழக்கம் அல்ல. அவ்வளவுதான், சோத்திரம். நீங்களும் நானும் வேதம் போதிக்கிற வழக்கத்தின்படி எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வோமையானால், வேதம் போதிக்கிற வழக்கங்களை கை கொள்வோமையானால், வேதம் போதிக்கிற, வேதம் சொல்லுகிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எனக்கு சொந்தமாய் மாறும். ஆகவே அன்பான தேவ ஜனமே, இந்த நாள் காலை வேளையிலே நீங்கள் கேட்கிற இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கட்டும். இருதயத்திலே சீர்தூக்கி பார்ப்போம். எந்த காரியங்களா நம்ம எப்படி இருக்கிறோம் என்று பார்ப்போம். இந்த 6 காரியம் பார்த்தோமே, இந்த 6 காரியத்துல நீங்கள் நானே எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். இந்த ஓரிடங்கு நாட்களிலே கூடி நீங்கள் நான் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை, முகமுகமாய் பேச முடியவில்லை, ஞாயிற்றுக்கிழமையிலே சபையை திறந்து ஆராதிக்க முடியவில்லை, ஊழியக்காரர்கள் வந்து நேரடியாய் நமக்காக ஜெபிக்க முடியவில்லை. எத்தனையோ தடைகள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்தின்படி நம்முடைய வழக்கத்தை மாற்றாதபடிக்கு நம்ம இருக்கிற இடத்திலே தேவனை ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் நேரத்தை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். பவுலடியார் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு எப்படி உபதேசித்தாரோ அதே போல நீங்கள் நான் இன்னைக்கு ஆராதிக்கும்படி தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த வழக்கத்தை மாற்ற வேண்டாம். இது ஞாயிற்றுக்கிழமை, இருக்கிற இடங்களில தேவன் ஆராதனை செய்யலாம். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களை தவிர யாரும் கர்த்தரை அறியலையா, நீங்க தனியாக உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பியுங்கள். தேவனை துதிக்க ஆரம்பியுங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 மணியா நம்ம தேவன் ஆராதிக்க நேரமாயிட்டே என்று சொல்லி உட்கார்ந்து ஆராதிக்க ஆரம்பிங்க. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. தேவன் நம்மளை தேடி வருகிறாரு. அவர் துதியில மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர். ஓ, நாவலை சொல் போராவிற்கு முன்னே எல்லாம் சேர்ந்திருக்கிற தெய்வம் இந்த நாளில் நம்ம கூட இருக்கிறாரு. அவருடைய ஆராதனை முறையை மாற்ற வேண்டாம், இந்த வழக்கத்தை மாற்ற வேண்டாம். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தரை ஆராதிக்கலாம். 2வதாய், எப்படிப்பட்ட கலைப்புக்குள்ள இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும், ஜனங்கள் நம்மளை தேடி வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதிலே ஒருபோது வழக்கத்தை மாற்றக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் வழக்கத்தை மாற்றாதபடிக்கு எப்படி மறுபடியும் போதித்தாரோ அதே போல ஜனங்களை காணும் போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை போதிக்க, சாட்சி சொல்ல, அவரை கிறிஸ்துவை நடத்த நம்ம ஆயத்தமாக இருப்போம். 3வதாய், நம்ம தேவனுடைய ஜனங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வியல் வழக்கங்களை ஒருபோதும் மாற்றக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய உடுத்துகிறதை, நம்ம பேசுகிறதை, நம்முடைய வாழ்க்கை முறை, வேலைகள் எதிரையும் நம்ம வாழ்க்கை முறைய வழக்கத்தை மாற்றக்கூடாது. விசுவாசத்துக்கு உரமாக எதையும் செய்துவிடக்கூடாது. இதுவரைக்கும் எப்படி கர்த்தருக்காய் வழக்கமாய் வாழ்ந்து விடுமோ இந்த வழக்கில் மாற்றம் வரக்கூடாது. மேடங்களுக்கு படிக்க போகும்போதும், வெளிய வேலைக்கு போகும்போதும், மற்ற ஜனங்கள் மத்தியில போகும்போதும் நமக்கெல்லாம் பல கேள்விகள் வரும், பல நெருக்கங்கள் வரும். பல பேர் நம்மளை விஷயம் பண்ணுவாங்க, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க, ஏன் நீங்க இப்படி இருக்க கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ஜென்ட்லா பொறுமையாய் சொல்லணும். நம்ம இயேசுவை நம்புகிறவர்கள், நம்ம வேத வசனத்தை நம்புகிறவங்க, நம்ம
நாங்கள் அவர் சொன்னதை பின்பற்ற விரும்புகிறோம். ஆகவே இப்படித்தான் வாழ்வோம். மற்றவங்க வாழ்க்கை முறைக்கு எங்க வாழ்க்கை முறைக்கு விருப்பம் இருக்கலாம், மற்றவங்க வழக்கத்துக்கு எங்க வழக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அப்படித்தான் வாழ்வோம். வேறு இப்படிதான் நாங்கள் ஜீவிப்போம். உங்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது, உங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் உங்களை குற்றம் சாட்டல, உங்களை குறை சொல்லல, உங்களை இப்படி வாங்க நாங்கள் முதல்ல சொல்லல. நாங்கள் வாழ விரும்புகிறோம், நாங்கள் வாழ்ந்து காட்ட விரும்புகிறோம். அன்பான தேவஜனமே, நம்ம வாழ்க்கை முறையிலே வேதம் போதித்திருக்கிற வழக்கத்தை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இதனால எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நான்காவதான ஒரு வழக்கத்தை பார்த்தோம். அடுத்தவரிடத்திலிருந்து உரிமைகளை மீட்டுக் கொள்வதில்லை, அடுத்தவரிடத்து உரிமைகளை நம்ம மாற்றிக் கொள்வதில்லை அவசரப்படக்கூடாது. அதுக்கு யார் பங்குதாரரோ, யார் உரிமையாளர்களோ, யார் வாரிசுதாரர்களோ அவருக்கு தான் அது போக வேண்டும். அவர்கள் உறுதியாய் அடையாளத்தோடு நமக்கு அவர்கள் சோத்திரம் நம்மளை அனுமதித்தால் மாத்திரமே அதை மாற்ற வேண்டும். வழக்கத்தை சொத்துக்கள் வாங்குறதிலே, பணங்கள் சம்பாதிக்கிறதிலே, பேருபுகள் வாங்குறதிலே, பதவி உயர் பெறுவதிலே முறையான இருக்கிற வழக்கங்களை ஒருபோதும் மாற்றக்கூடாது. வழக்கத்தின்படி நீண்ட நாள் வாழ வேண்டும் இருக்கிறோம். அதே போல வழக்கமின்மையில் சொல்லும்போது எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் வாக்குவாதம் செய்ய மனமில்லை என்று பவுலடியார் சொல்கிறார். நம்ம ஒருபோதும் யாரோடையும் வீணான வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தினா கூட, வல்கராய் நமக்கு எதிராய் பேசினா கூட ஒருபோது நாம வாக்குவாதம் செய்யாம கர்த்தர் உன்னோடு பேசுவார் சொல்லலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், அன்றைக்கு மோசேயுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு சொல்லப்படும் சாத்தா வந்து குற்றம் சாட்டின போது கூட தேவதூதன் சொல்றாரு, கடிந்து கொள்ள துணியான், அதாவது குற்றப்படுத்தாதபடி சொல்றாரு, கர்த்தருடைய கடிந்து கொள்வார்னு சொன்னார். கர்த்தர் தான் அவனை கடிந்து கொள்வார் சொன்னாலபடிய இவர் போய் அங்க எழுத்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்களும் நானும் கூட வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு கர்த்தரை பொறுமையாக அமைக்கவும் ஜெபத்திலே உறுதியாக திருத்திருக்கவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாய் வழக்கமின்மை பார்த்தோம். பிள்ளைகள் மத்தியிலே ஒரு வேறுபாட்டை காட்டக்கூடாது, ஒரு பார்சியாலிட்டியை காட்டக்கூடாது. பிள்ளைகள் மத்தியிலே எந்த வித்தியாசத்தையும் காட்டக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும். மூத்தவங்க இருக்கும்போது இளையவங்களுக்கு முந்தி செய்யக்கூடாது. சகலத்தையும் அதன் காலத்திலே வேத முறைமைப்படி செய்கிற ஒரு வழக்கம் உங்களுக்கு எனக்கு தேவை. கர்த்தர் விதமாய் நம்முடைய குடும்பங்களை மாற்றப்படி எல்லாரும் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையுள்ள ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே பலவிதமான தடைகள் நெருக்கங்கள் காணப்பட்டாலும் நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் எங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதற்கு நாங்கள் எவ்விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனால் நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டு பரிசுத்த ஆவியானவராலே இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய திவ்ய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நாங்கள் வழக்கத்தை மாற்றிக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். வழக்கத்தின்படி வேதம் போதிக்கிற வழக்கத்தின்படி நம்ம வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய சுய வழக்கத்திலிருந்து விலகி ஆண்டவரே வேதம் போதிக்கிற வழக்கத்தின்படி வாழ கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தாவே, உம்முடைய கண்களுக்கு பிரீதியாக இருக்கிறது ஆவியானவரே, உமக்கு செமையாய் தோன்றுகிறது. வேதத்தின்படி நாங்கள் செய்ய, நாங்கள் சிந்திக்க, நாங்கள் பேச எங்களுக்கு பலன் தாரும். கர்த்தருடைய ஆவியானவரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு தீமையான நாட்களிலே மோசமான காலகட்டத்தில் கடந்து கொண்டிருக்கிறோம். பொல்லாதனுடைய நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் வேதம் போதிக்கிற வழக்கத்தின்படி வாழ எங்களை பலப்படுத்தும். எங்கள் சுயத்தினால முடியாத ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால எங்களுடைய பராக்கிரமத்தினால இது ஆகாத ஆண்டவரே. தேவாவியானவரே, உம்மால் மாத்திரம் ஆகும் அறிக்கை எடுக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் உலக மக்களுக்காய், தேவனுடைய பிள்ளைகளுக்காய், ஊழியர்களுக்காய், விசுவாசங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் சமாதானத்தின் சந்தோஷத்தின் தேவன் கட்டளையிடுவீராக. பாதிக்கப்பட்டவரை தூக்கி நிறுத்துங்க. இழப்பு நஷ்டங்களை சந்தித்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும் ஆண்டவரே. தூக்கி நிறுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். மறுபடியும் ஒருவரை கட்டும்படி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆலய ஆராதனைகளை சொல்லிக்கிறோம். கர்த்தர் தடைகளை மாற்றி போடுவீராக. தேவரீர் உங்களுக்கு சித்தமானால் சபைகளால் திறக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு விசுவாச மக்கள் மீதும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி
கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா விசுவாச குடும்பத்தாருக்கு ஸ்தோத்திரம், எல்லா கிளை சபைகளுக்கு ஸ்தோத்திரம், எல்லா போதகமார் மிஷனரிமாருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லா சபையினுடைய மூப்பர்மாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த பொறுப்புகளுக்கு எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அருளும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பள்ளிகள் கல்லூரிகளுக்கு கட்ட வேண்டிய ஆண்டவரே ஃபீஸ் காரியங்கள் எல்லாம் கர்த்தரை சந்திக்கும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டிய ஆகார தேவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, ஒரு குறைவு இல்லாதபடிக்கு வனாந்திரத்திலே 40 வருஷம் அளவும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின போது அவருடைய வஸ்திரங்கள் பழுதாகவில்லை, அழுக்காகவில்லை, அது பழமையாகவில்லை அறிவோம். ஆண்டவரே, அதே போல எங்களை இந்த ஊரடங்கு நாட்களை நடத்தும்படி நம்ம ஜெபிக்கிறோம். கொரோனாவுக்கு நீங்களாக்கும், தீமைகளுக்கு நீங்களாக்கும், மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் உலாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல வாழ்ந்து காட்ட பிறந்தாங்க. தொடர்ந்து நடத்தும் எல்லா கணத்தையும் மகிமையின் துதிகளையும் உமக்கு என்று எடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்ம யாவரோடும் கர்த்தருடைய வருகை வரையிலும் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். தேவ சமாதானம் உங்களை யாவரையும் ஆட்கொள்வதாக.